கத்தியை காணவில்லை, அன்பாக்சிங் நைஃபை காணவில்லை மக்களே. இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. அவசரத்துக்கு ஒன்றும் கிடைக்காது. இங்கே தானே எங்கேயோ கடைசியாக எடுத்துகிட்டு வச்சேன். இங்கே இருக்கு. ஓகே, அன்பாக்சிங் நைஃப் என்றால் மீன்ஸ் லைக் அன்பாக்சிங் டைம். ஸோ வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜுயூன்ற ஒரு லைட் உண்டு. ஸோ இதுதான் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, லைக் சின்ன லைட், போர்ட்டபிள் லைட் உண்டு, வீடியோக்காக வாங்கியிருக்கிறேன். ஸோ எனக்கு தேவைப்படும் என்றால் அவுட்டோர் ஷூட்டுகள் கொஞ்சம் இருக்கால, ஸோ நைட் ஷூட்டுகள் அப்படிலாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த லைட் விட்டு நல்ல பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இதை அன்பாக்சிங் பண்ணி ஸோ உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நான் அதுக்கு பிறகு ஒரு 1 வீக் 2 வீக் டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படின்ட்டு அப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு ரிவ்யூ சொல்லணும். ஓகே, தரன்புற வணக்கம். ரோஸ் போடுறீங்களோ, நன்றி, மன்னிச்சு கொள்ளுங்கோ என்றால் நான் இதில் வீடியோ காய்ச்சிட்டு இருக்கால இங்கே பார்க்க முடியாது. ஓகே என்றால் நேராக நான் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ, ஸோ அதனால் மன்னிச்சு கொள்ளுங்க. ஓகே மக்களே, வாங்கோ பூவும் வீடியோக்குள்ளே. இந்த பக்கம் திறக்கிறது. ஓகே, இந்த பக்கம் நீங்கள் முன்னுக்கு இந்த இதை பார்த்தாலே தெரியும் எப்படி லைக் பார்க்குறது ஒரு கேமரா மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்க்குறது ஒரு கேமரா மாதிரி தான் இருக்கும் இந்த லைட்டு. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கு. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு. என்ன இருக்கு உள்ள? ஐயோ, உள்ள பெட்டி தான் இருக்கு. ஸோ உள்ள பெட்டிக்குள்ள பெட்டி. ஸோ இது ஒரு பெட்டி. ஸோ இதுக்குள்ளே அடைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இதுதான் மெயின், இதுதான் மெயின். ப்ரைஸ் என்ன ப்ரோ? மன்னிச்சுக்குள்ள மகளே, நான் சேம் டைம் டிக்டாக்ல லைவ் போட்டிருக்கேன். ஸோ அதனால் அவங்க கமெண்ட்ஸும் பார்க்கணும். ப்ரைஸ் என்ன ப்ரோ? ப்ரைஸ் 400 ஈரோ சம்திங். இது வந்து 400 ஈரோ கிட்ட வரும். ஸோ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைட் ஆங்கிள் வச்சிடும். இதை முதல்ல இந்த பர்டிகுலர் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இது ஓப்பன் பண்ணணும். ஸோ கத்தி வேணும். லைக் ஹாய் பிரதர், வாங்கோ மிஸ்டர் பீஸ், வணக்கம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். மனித கொள்கை மக்களே, சேம் டைம் நான் இங்கேயே லைவ் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லோங்காக தான் இருக்கும், பட் ஒன்றும் செய்யலாது. இந்த வீடியோ நான் அப்படியே கட் பண்ணால் தான் போட போகிறேன் நடந்தது ஃபுல்லாக. ஓகே, இந்த வீடியோ யார் மிஸ் பண்ணிக்கிங்க டிக்டாக்ல என்றால் நீங்கள் இந்த யூடியூப்லேயே பார்க்கலாம். ஸோ இது வந்து அடாப்டர். இது என்னது? ஓகே ஓகே, இது என்னென்றால் இது சின்னது பாருங்க. இது வந்து உங்களோட பெரிய சோப் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பின்னாடியே போட்டு பாருங்க சோப் பாக்ஸ். இந்த மாதிரி சோப் பாக்ஸை வந்து இதில் போடலாம் நீங்கள். ஸோ இது வந்து உங்களோட லைட்டுக்கு போகும். ஸோ உங்களோட லைட் வந்து பார்த்துக்கொள்ளுங்க, சின்ன மவுண்ட்டு தான் லைட்டு. ஸோ அதனால் வந்து இது வந்து லைட்டுக்கு போகும். ஸோ உங்களுக்கு பெரிய சோப் பாக்ஸுகளை போடுறதுக்காக தான் இந்த இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது தேவையான என்னட்ட இந்த பாருங்க, இது ஒரு பெரிய சோப் பாக்ஸ். இந்தியாவில் பின்னுக்கு ஒரு பெரிய சோப் பாக்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது வேணும். ஸோ அதனால தான் இது வாங்கியிருக்கிறேன். பார்ப்போம். எஸ், அநேகமாக நல்லா வேலை செய்யும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ இந்த பர்டிகுலர் இது மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, வேறு அந்த பேப்பர் மெனுவல் பேப்பர் தான் இருக்குது. ஸோ அது எங்களுக்கு தேவையில்லை. லைக் என்ன சொல்கிறது, ஆமாம், இந்த இதுதான் இதில் போட்டிருக்கு. நீங்களும் பாருங்கோ. லைக் அந்த அடாப்டர் எப்படி யூஸ் பண்ணுறது நான் போட்டிருக்கேன் ஒன்றும் இல்லை. ஸோ இது எனக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இது எப்படி இருக்கட்டும் ஓரமாக. ஓகே, ஸோ இதுதான் மெயின் இது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ அன்பாக்சிங் நைஃப் மெயின் எவ்வளோ நல்லா போச்சு. தரன் வைட்டி பிக் ஃபேன் ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ. நன்றி 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 நன்றி. லைவ் பார்க்க வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. 9 பேர் பார்த்து கொண்டிருக்க ரொம்ப நன்றி. மறக்காம பார்க்குறாங்க, லைக் போட்டு விடுங்கோ, மன்னிச்சு கொள்ளுங்கோ. டிக்டாக்ல லைவ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஸோ இதுதான் அந்த பெட்டி. ஓகே, பார்த்தா தெரியும். பெட்டிக்குள்ளே திரும்ப ஒரு வட்டியா, பெட்டிக்குள்ளே திரும்ப ஒரு வட்டியா, பொட்டி பொட்டி பொட்டி. ஸோ இது எங்கே வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இதுதான்
ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு பவுச்சனை கொடுத்துருக்காங்க அது லைட்டாக கொண்டு போகிறது கேரிங் கேஸ் மாதிரி உண்டு. லைக் நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. எஸ், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ தொடர்ந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, சேம் டைம் நீங்களும் பார்ப்போம், நான் பார்க்குறேன். ஓகே, எல்லாரும் பார்ப்போம். 1 2 3 டடா. என்ன திரும்பவும். ஸோ இதுதான் லைட்டை பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்கள் பாருங்க. ஓகே, ஸோ இதுக்குள்ளே 2 3 இதுகள் கொடுத்துருக்காங்க. லைக் சின்ன சின்ன பவுச்சுகள் வைக்கிறதுக்கு பேப்பர், இன்ஸ்ட்ரக்ஷன், சாஃப்ட் மெட்டீரியல் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது, கொடுத்த காசுக்கு வர்த்ததாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பவர் பிரேக். ஆனால் லைட்டர் சைஸுக்கு பவர் பிரேக் பெருசு. பட் ஓகே, என்ன செய்கிறது, லைக் பவர் பிரேக் கண்டிப்பாக போகணும். ஸோ இது வந்து இதில் இருக்க மெயின் கேபிள் இங்கே போகும். ஸோ இது வந்து லைட்டுக்கு போட்டுக்கிட்டா. ஸோ இது பவர் கேபிள் கொடுக்குறாங்க. ஸோ இது என்னதா, இது வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் கத்தி வச்சு பிச்சிருக்க முடியாது மக்களே, இப்போ தான். எஸ், இதுதான் அந்த லைட்டர் பேட்டரி. ஸோ இதில் டைப் சி இருக்குது. ஸோ நீங்கள் டைப் சியிலே சார்ஜ் போட்டுக்கொள்ளலாம். ஸோ இதுதான் அந்த லைட்டர் பேட்டரி. பவர் எப்படி பார்க்குறது, இங்கே ப்ரெஸ் பண்ணால் தெரியும். 3 பட்டன் இருக்குது, 3 பேட்டரி இருக்குது இப்போதைக்கு, 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ இது சார்ஜர், இதுதான் லைட். ஓகே, இதான் லைட் பார்க்குறதுக்கு முன்னாடி சொப் பாக்ஸ். வாழ்க்கையிலே இப்படி ஒரு சொப் பாக்ஸ் நான் இன்றைக்கு தான் பார்க்குறேன். சொப் பாக்ஸ்னால் லைட் டோம்னு சொல்லுவாங்க. ஸோ வாழ்க்கையிலே இவ்வளோ சின்னதாக நான் இன்றைக்கு தான் பார்க்குறேன். லைக் குட்டி ஒன்று, 2 பெருசு ஒன்று இருக்குது. நான் இருங்க எடுத்துகிட்டு வரேன். ஓகே, காட்டுறேன், க்ளீன் பண்ணி பார்த்துப்போம். இதுதான் நான் நார்மலி என்ற பெரிய லைட்டுக்கு யூஸ் பண்ணுறது, மன்னிச்சு கொள்ளுங்க. ஓகே, லைக் இது அடி வாங்கி நெளிஞ்சிருக்கு, இந்த ஃப்ரெண்டு போட்டுக்கில் உடைச்சிட்டார். இதுதான் இப்போ இதுக்கு வந்தது. லைக் சைஸ் வித்தியாசம் தெரியுதா, எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸோ இப்போ இந்த லைட்டும் அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ பார்ப்போம் லைட் எப்படி இருக்குது. ஸோ இதை கீழே வச்சு இந்த பழைய இந்த பின்னாடி லைட் அதுறது. ஸோ நார்மலாக இந்த சைஸ் தான் எல்லா பெரிய லைட்டுக்கெல்லாம் வரும். ஸோ இது வந்து சின்ன லைட்டுனால. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்து இதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. லைக் லைட்டுக்கு போடுற நினைக்கிற விழாமல் இருக்குது, கண்டிப்பாக யூஸ் பண்ண பொருள் அப்படி இருக்குது. ஸோ அப்புறம் சிலிக்கான் ஜெல் அது. ஸோ இவ்வளோதான் இந்த பேக்கில் இருக்குது. ஸோ இதுதான் லைட் மெயின் ஐட்டம். ஸோ ஃபுல்லாக வந்து சீல் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக சீல் பண்ணியிருக்காங்க. லைட்டுன்னே சொல்ல மாட்டாங்க பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோ சின்னதாக இருக்குது. சீரியஸாக லைட்டுன்னே சொல்ல மாட்டாங்க பார்த்தா. நன்றி. லைவ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, லைக் போகிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மன்னிச்சு கொள்ளும்போது எதுவும் பார்க்க முடியல, கிடைக்க முடியலன்னு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூபுக்கு. ஸோ அதனால் ஸோ இதுதான். ஸோ அந்த வாரண்டி ப்ரொடக்ஷன் மாதிரி சம்திங் இதை கொடுத்துருக்காங்க. எஸ் எப்படி இதை எடுக்கிறது, கிளிக்கிறது தான் போல இருக்கு. கிளிப்படுது இல்லையே மக்களே, வரும். ரைட் வந்துட்டு. ஏஸ், இதுதான் லைட். இதெல்லாம் கீழே போகும், இதெல்லாம். ஸோ இதான் லைட். இது வந்து 100 வோல்டேஜ் லைட். ஓகே, லைட்டர் சைஸை பார்த்தீங்களா, இது பின்னாடி ஒன்று இது போட்டிருக்கேன்ல, இது வந்து 60 வோல்டேஜ் லைட். இந்த முன்னாடி இருக்கிறது வந்து 300 வோல்டேஜ். லைட்டர் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டுருக்குல்ல, அவ்வளோ பெருசாக இருக்கும். இது 100 வோல்டேஜ் இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு தெரியல எப்படி வேலை செய்ய போகுது. ஸோ இந்த ஸ்டிக்கர்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, நிறைய ஸ்டிக்கர் அடிச்சு வச்சுக்காங்க. ஓ மை காட், எழுதப்பட்ட ஸ்டிக்கர்ஸ். எஸ், ஸோ எங்கெல்லாம் போட்டுக்கொள்ளும். ஸோ இதான் வந்து லைட். இது வந்து 100 வோல்டேஜ். இது வந்து என்ன சொல்கிறது, கலர் டெம்பரேச்சரை மாற்றலாம். இப்போ லைக் வார்ம் டோன், கோல்ட் டோன் மாதிரி அந்த கலர் டெம்பரேச்சரை மாற்றலாம். ஸோ இந்த பின்னாடி இருக்குது ஃபேன். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள், ஃபேன் லைட்டையும் விட ஃபேன் பெருசாக இருக்கும் போல இருக்குது. ஸோ இது லைக் என்ன சொல்கிறது, கொண்டு போகிறது ஈஸி. இப்போ இந்த பேக்குள்ளே இதையும் வச்சாலே போதும். லைக் அவ்வளோதான், வேறு ஒன்றும் தேவையில்லை பெருசாக. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சின்ன இருக்குண்டு. ஸோ இங்கே ஒரு ஸ்டிக்கர், எல்லா இடமும் ஸ்டிக்கர் பிடிச்சிருக்காங்க. பேட்ரி போடுறது இங்கே தானே. பேட்ரி போடுறது இங்கே தான். எஸ், பட் ஏன் இப்படி இதை ரைட். ஓகே, பேட்டரியை போட்டு பார்ப்போம். பேட்டரி இப்படி தான் போடுறேன்னு நினைக்கிறேன். பேட்டரி போடுறது தான். ஆனால் இது ஏதோ ரப்பர் இதை ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க. கலெக்ட் ஒன்று போல இருக்கு. நாங்களும் இருங்க, உங்களுக்கு இதை கலட்டி கொள்கிறேன்.
டூல் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையோ, இல்லை, இருக்குதா இல்லையா? ஓகே, இல்லை இல்லை, லைக் இது இப்படி தான் போடணும்னு நினைக்கிறேன். ஓகே, பேட்ரி, எஸ், பேட்ரி போட்டாச்சு. ஓகே, எப்படி பவர் ஆன் பண்ணுறேன்னு தெரியலையே. எங்கே இங்கே இருக்குது பவர் பட்டன், பெருசாக ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. இதான் பவர் பட்டன். ஒர்க் பண்ணுமா பண்ணுமா? எஸ், பண்ணுது. எஸ், ஓகே, சூப்பர். இந்த பின்னுக்கு வந்து இதில் ஒரு எல்சிடி ஒன்று இருக்குது, தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இந்த எல்சிடியில் லைக் கொடுத்துருக்காங்க எவ்வளவு பர்சன்டேஜ் என்ன பவரில் இருக்குது, என்ன கெல்வின் டெம்பரேச்சரில் இருக்குன்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இருக்கிறது வந்து 0. ஓகே, இது வந்து 0. ஸோ நான் கூட ஒரு 1 2, இது வந்து 24 25 ஹாஃப் பவரில். இது பெட்ரியோட வேலை செய்யும். இது இதுக்காக இது வாங்கினது. இது இப்படி ஒரு ஃபோட்டோ கேமரா லைக் கேமரா மாதிரி இருக்குதா. ஸோ இது வந்து ஹாஃப் பவர். ஓகே, இது வந்து அரைவாசி 50% இந்த பவர். ஓகே, இது 50% இருக்குது. ஸோ இது வந்து 75. ஓகே, 75. இது வந்து ஃபுல் பவரில் இருக்குது. இப்போ லைக் வெளிச்சம் தெரியுது உங்களுக்கு எவ்வளோ பவராக இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து ஃபுல் பவர். ஆனால் நான் ஃபுல் பவர் வச்சு, ஐயோ கண்ணு தெரியும், நான் ஃபுல் பவர் வச்சும் இன்னும் இந்த ஃபேன் வந்து வேலை செய்ய தொடங்கலை. ஃபேன் வந்து சுத்தலை. ஸோ இதுக்கு பிறகு இது வந்து ஃபுல் பவர். நான் பவரை குறைச்சி கொடுறேன். ஓகே, ஒரு 50 வச்சு கொடுறேன். ஓகே, இப்படி ஒரு காமத்தினா லைக் இப்படி டபுளாக கூடும். இப்போ ஒரு காமத்தினாண்டால் 0, திரும்ப பார்த்தினால் 50, திரும்ப பார்த்தினாண்டால் 100. இப்போ நான் 50 வச்சு கொடுறேன். ஓகே, இது வந்து கலர் டெம்பரேச்சர். ஓகே, இப்போ வந்து நான் கூல் டோனை கொண்டு வந்துட்டேன். இது வந்து 6500. ஸோ இதுதான் இப்போ நார்மலாக. இப்போ வெளியே சன் வந்து 5600 இருக்கும். ஸோ 5600 வச்சுக்கணும். இப்படித்தான் கூட சன் வந்து நார்மலாக சூரியன் இருக்குல்லோ இந்த வெளிச்சத்துலாம் இருக்கும். ஸோ நீ நல்லா குறைச்சி கொண்டு போனீங்கன்னால் 2700 இப்படி மஞ்சளாக மாறும். ஸோ இப்போ இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நைட் டைமில் சில நேரங்களில் கொஞ்சம் வார்மாக வேணும், இடம் நல்லா வார்மாக இருக்குனால் ஸோ நான் இப்படி வார்மாக வச்சுக்கொள்வேன். ஸோ இதுவே எனக்கு நைட் டைமில் கொஞ்சம் கூலாக வேணும், மழை பெய்கிற மழை டைம் மாதிரி இருக்குன்றால் நான் இந்த மாதிரி வச்சுக்கணும். இதுலேயும் இப்படி வித்தியாசம் இருக்குங்க. நான் ஒரு காமத்தினாண்டால் ஃபுல்லாக இதுக்கு போயிடும். திரும்ப 2ஆம் திரும்ப நல்லா டவுனுக்கு வந்துடும் மஞ்சளுக்கு, லைக் வார்ம் டோனுக்கு. 3ஆம் நான் என்ன செட் பண்ணி வச்சுருக்கணும், லைக் நான் எண்ணத்தில் செட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ 5000 செட் பண்ணி வச்சுருந்தேனால் 5000 வரணும். இப்போ பார்த்தினாண்டால் இது ஃபுல் இதுக்கு போகும். ஸோ அப்படி 3 இது இருக்குது, லைக் 3 இருக்குது. ஒன்று வந்து நல்ல லோ, அப்புறம் 5600 லைக் சூரியன் டோன் வந்து. ஸோ அதுக்கு பிறகு வந்து நல்ல ஹை. ஸோ இதுதான். ஸோ இவ்வளவுதான். இதுதான் பேட்ரி. இந்த பேட்ரி வந்து ஃபுல் பவரில் வச்சா அவ்வளோ நிற்க மாட்டேன் எனக்கு தெரியலை. நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல. நான் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ மாதிரி ஒன்று போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதை லைக் ஆஃப் பண்ணிக்கொள்வோம். ஓகே, ஸோ நான் இதுக்கு முன்னே காட்டினேன் இந்த சின்ன இதை மினி சாஃப்ட் பாக்ஸை போட்டு மினி சாஃப்ட் பாக்ஸ், இது மினி டோம் பண்ணுவாங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சீரியஸாக நான் இவ்வளோ சின்ன இன்றைக்கு தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னே பார்த்ததே இல்லை. எங்கே எப்படி போடுறேன்னு தெரியல, ஒன்றும் முழங்கு இருங்கவா. இதுக்கு தான் போகும். இதுக்கு தான். இதுக்கு வராதோ, வருமோ வராதோ தெரியல மக்களே. இருங்க வரணும். இது இங்கே தான் வரணுங்களா? எஸ், ஓகே, எஸ் பார்த்தீங்கன்னா விளங்கியிருக்கும். எஸ், இப்படி இதுக்கு முன்னுக்கு ஒரு ரவுண்ட் ஒரு ஃபில்டர் ஒன்று போட்டோம்னால் ஃபுல்லாக இதை கவர் பண்ணிக்கொள்ளும். லைக் என்ன சொல்கிறது, லைக் இப்படி ஹார்ஷாக லைட் விழாமல் லைக் ஸ்மூத் ஆகிறதுக்கு இதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இது ஒன்று போட்டோம்னால் கவர் பண்ணிக்கொள்ளும். ஸோ இதுதான் இவ்வளவுதான். இதுதான் பேசிக் செட்டப். ஸோ இதோடையே இப்போ நான் ஒரு அவுட்டோர் ஷூட்டுகளுக்கு போனால் இதை வச்சே நான் யூஸ் பண்ண முடியும். சார் வெளியே ஷூட் பண்ணுறது, நான் வெளியே ஷூட் பண்ண காட்டுறேன். ஆனால் இப்போ வந்து கஷ்டம் காட்டையில்லாது. ஏனென்றால் சன் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ஏன்றால் இது அவ்வளோ பவர்ஃபுல்லான லைட் இல்லை. ஓகே, இது அவ்வளோ பவர்ஃபுல்லான லைட் இல்லை. ஸோ அதனால் வந்து ஓரளவு லைட்டான கிளைமேட் அந்த மாதிரி டைம்லாம் இது வேலை செய்யும். இது அவ்வளோ பவர் இல்லை. இது வந்து வெறும் 100 வோல்டேஜ் தான். நீங்கள் சூரியன் வெளியே எடுக்கணும்னா உங்களுக்கு எப்படி ஒரு 1000 1500 வோல்டேஜ் அந்த மாதிரி லைட்டுகள் இருந்தால் தான் நீங்கள் வெளியே வந்து சன்னுக்கு இப்போ கூடி பாருங்கன்னா இது 300 வோல்டேஜ் ஃபுல்லாக வச்சுருக்கேன். பட் வந்து பின்னாடி வந்து ஒயிட்டாக தான் இருக்குது. என்ன ரீசன் என்றால் இந்த 300 வோல்டேஜ் காணாது. எனக்கு இன்னும் வந்து நிறைய வேணும். பட் இவ்வளோ இது எங்களுக்கு இண்டோர் ஷூட்டுகளுக்கு இது ஓகே. பட் அவுட்டோர் இல்லை சில நைட் ஷூட்டுகளுக்கு இப்படி போர்ட்டபிளாக ஒன்று வேணும். அதோட ஈஸியாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இது என்றால் லைக் இதை பேட்டரியை தனியாக கலட்டி, இப்போ லைக் பேட்டரி தனியாக கலட்டி என் பேக்குள்ளே நான் வச்சுருவேன். ஓகே, அவ்வளோதான். இது பேட்டரியை தனியாக கலட்டினால் எப்படி கலட்டுறது?
பேட்டரி தனியாக வந்துடும், இது தனியாக வந்துடும். லைக் இதுவும் பாருங்க, இதுவும் எவ்வளோ சின்ன இருக்குது. லைக் இதுவும் தனியாக வந்துடும். லைக் இவ்வளவு என் கேமரா பேக்குள்ளேயே போயிடும். பட் இந்த பெரிய நான் வச்சுக்கிற பெரிய லைட்டுகள்லாம் அதுக்குள்ளே வைக்கல. இந்த லைட்டே என் பேக்குள்ளே வைக்கல. இது வந்து 60 வோல்டேஜ், இதுவே வைக்கல. இது 300 எல்லாம் வாய்ப்பே இல்லை. 300 தனியாக ஒரு பேக் இருக்குது. ஸோ அது தூக்கிட்டு போகிறதுலேயே சோழி முடிஞ்சிடும். ஸோ அப்புறம் நான் இது சொன்னது இதுதான் வந்து அந்த பழைய சாஃப்ட் பாக்ஸ், அந்த பெரிய சாஃப்ட் பாக்ஸ் போகிறதுக்கான இது. ஸோ இதை நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்க முடியும். ஓகே, ஓகே இது இப்போ பெரிய சாஃப்ட் பாக்ஸ் போட்டால் இது உடஞ்சிட மாட்டேருக்கு. அதான் அவங்க செஞ்சிருக்காங்க. இதுலேயே இதை கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்து ரீசன் வந்து இதுலேயே தாங்கும். இதிலே உங்களோட ஸ்டாண்டை வந்து நீங்கள் இதிலேயே போட்டுக்கொள்ள முடியும். ஸோ இந்த லைட் வந்து சும்மா லைட் இப்படி பிடிச்சி நிற்கும், அவ்வளோதான். இதில் பெருசாக இதுக்கு ஒர்க் ஒன்றுமே இருக்காது. ப்ளீஸ் ஓகே லைன் வேங்க வரேன். விச் பிராண்ட் இது வந்து ஜுயோன் ப்ரோ, ஜுயோனில் இருக்குது இப்போ புதுசாக விட்டவங்க. ஸோ அந்த பிராண்ட் இது. ஸோ இதிலே கொடுக்க முடியும். ஸோ இதில் வந்து நான் அந்த பழைய இது இருந்துச்சு அந்த இப்போ நான் அந்த போட்டு நார்மல் சாஃப்ட் பாக்ஸுக்கு வந்து இப்படி தான் போகும். ஸோ இதை வந்து நான் போட்டு காட்டுவாங்க. இதில் சண்டை போடாமல் போயிடு. ஹாய் என்ன இது கீழே விழுந்து அடியெல்லாம் வாங்கிட்டு மக்களே, அதான் பிரச்சனை. ஹாய் இதுவும் என்ன நிறைய இதுக்குள்ளே போகும் மக்களே. என்ன ரீசன் என்றால் இங்கே வர ரைட் இதுக்குள்ளே போயிட்டு ஆனால் லொக்கா இல்லை என்றால் இது கீழே விழுந்து அடியெல்லாம் விழுந்துட்டு. ஸோ இந்த பெருசை நீங்களும் இதில் போட முடியும். இது வந்து நெளிஞ்சிருக்க பார்த்து பயந்துடாதீங்க, ஏன்டா ரொம்ப அடி வாங்கிடுச்சு. ஸோ இதுதான் லைக் இப்போ அந்த பெரிய சாஃப்ட் பாக்ஸ் ஆனால் இதில் போட முடியும், இதில் போட்டுனா யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இது. இப்போதைக்கு இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதில்லை. ரீசன் என்னென்றால் இப்போ நான் ஒழுங்கான இது போடல, இது கீழே வந்து அடி வாங்கிட்டு. ஸோ இதுதான். ஸோ இதில் இந்த சின்ன வந்து இதில் நம்ம போட முடியாது, இதில் பெருசாக போட முடியும். ஸோ உங்களுக்கு இது தேவையில்லை என்றால் லைக் நீங்கள் இதை எடுத்துகிட்டு இந்த லைட்டை மட்டும் தனியாக கூட யூஸ் பண்ணலாம். இந்த லைட்டை மட்டும் தனியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதை மட்டும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களோட விருப்பம், உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது இவ்வளவுதான். இப்படி போட்டுட்டு லைக் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ரெடி ஸ்மைல். ஸோ அந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு லைக் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோ மக்களே ஒரு புது திங்ஸ் ஒன்று வாங்கினான். ஸோ உங்களோட ஜஸ்ட் லைக் ஷேர் பண்ணணும்னு நினச்சினான் அன்பாக்சிங் பண்ணி. ஸோ இதுக்கான ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரம் வரும். ஸோ யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. என்ற சேனலில் வந்து ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி சம்மந்தமான வீடியோஸ் வரும். இந்த வீடியோ லாங்காக வந்திருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இங்கே லைவ் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணல. மன்னிச்சுக்கொள்ளுங்கோ. ஸோ நான் இதை வந்து முடிச்சுக்கொள்கிறேன் மக்களே. இன்னொரு நாள் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். உங்களை இந்த வீடியோ நான் உங்கள் வினோத் மட்டன் குஸ்காவா. சாரி மக்களே, கொஞ்சம் தூரமாக இருக்குது, அதனால் கைட்டு வரல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.